வணக்கம் ஆபிரகம். கர்நாடகா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் கடந்த சில தினங்களாகவே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்தது. மேட்டூர் அணை கடந்த 30ஆம் தேதி அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அதன் பிறகு அணைக்கு வரும் நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 1,70,000 கன அடி வரை 16 கண் மதகு வழியாக வெள்ள நீரானது வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து மழை குறைவு காரணமாக அணைக்கு வரும் நீர்வரத்து படிப்படியாக குறைந்தது. 16 கண் மதகு வெளியேற்றப்பட்டு வந்த தண்ணீரும் கடந்த 7ஆம் தேதி நிறுத்தப்பட்டு 16 கண் மதகு முழுமையாக மூடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகரித்துள்ளதால் படிப்படியாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தற்பொழுது உயர்ந்துள்ளது. அதாவது 6,548 கன அடி வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது 20,505 கன அடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது 16 கண் மதகு வழியாக எந்த நேரத்திலும் உபரி நீர் முழுமையாக வெளியேற்றப்படலாம் என்பதால் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்பொழுது தண்டுரா மற்றும் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக காவிரி கரையோர பகுதிகளில் மற்றும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றனர். தங்கமாபுரி பட்டினம், அண்ணா நகர், அடிப்பாலாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து 12,000 கன அடி வரை தண்ணீர், அதாவது குறுவை டெல்டா பாசனத்திற்கும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கும் என 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது நீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணை தற்பொழுது தனது முழு கொள்ளளவான 120 அடி உள்ளதால் வரும் காலங்களில் இனி வரும் நீரை முழுமையாக எந்த நேரத்திலும் வெளியேற்றப்படலாம். எனவே காவிரி கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தலும் பட்டுள்ளது. அவர்காம்.